இப்போ நம்ம பார்க்க போகிறது இனமாற்றத்துடன் கழித்தல். கழித்தல் பொதுவாக நம்ம எப்படி செய்வோம், செய்யலாமா? இங்கே பாருங்க, 65 கழித்தல் 31 போட்டோம்னா என்ன செய்வோம்? முதல்ல ஒன்றுகள் பத்துகள் போடுவோம். போட்டாச்சா? ஒன்றுகள்ல இருந்து ஒன்றை கழிக்கணும், பத்துகள்ல இருந்து 10 கழிக்கணும், அப்படித்தானே? அப்ப நம்ம என்ன செய்வோம்? கழித்தலுக்கு என்ன செய்யணும்? கூட்டலுக்கு நம்ம என்ன செஞ்சோம்? கீழே உள்ள நம்பருக்கு விரல் விட்டோம், மேல உள்ள நம்பருக்கு அடுத்த நம்பர்ல இருந்து சொன்னோம். தயவுசெய்து பேரண்ட்ஸ் சொல்லித்தரப்ப மாத்தி விட்டுறாதீங்க. ஏன்னா பிள்ளைங்க நீங்க சொல்லித்தரதும் இல்லாம நான் சொல்லித்தரதும் இல்லாம அதுக்கு மாறி போயிடுது. அதனால கூட்டல்னா கீழே உள்ள நம்பருக்கு விரல் விடணும், மேல உள்ள நம்பருக்கு அடுத்த நம்பர்ல இருந்து விட்ட விரலுக்கு சொல்லணும். கழித்தல்னா என்ன செய்யணும்? கழித்தல்னா கீழே உள்ள நம்பருக்கு அடுத்த நம்பர்ல இருந்து மேல உள்ள நம்பர் வரைக்கும் விரல் விடணும். கீழே என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு அடுத்த நம்பர்ல இருந்து விரல் விடுறப்ப, இப்ப கீழே 1ன்னு கொடுத்துருக்காங்க, 1க்கு அடுத்து என்னது 2 விடுறப்ப 2 விரல் விடக்கூடாது, 2க்கு ஒரு விரல் தான் விடணும். ஏன்னா இது கழித்தல், சரியா? நம்ம எண்ணிக்கைக்காண்டி சொல்லல, கழித்தலுக்காண்டி செய்யறோம். இங்க 5 இருக்குன்னு வச்சுக்கோங்க, 5க்கு அடுத்து என்னது 6, 6க்கும் இங்கதான் ஒரு விரல் தான். இங்க 4 கூட இருக்கலாம், 4 இருந்துச்சுன்னா 4க்கு அடுத்து என்னது 5, 5க்கு ஒரு விரல் தான். அதான் பிள்ளைங்க மைண்ட்ல ஏத்திக்கணும், சரிங்களா? ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன், இது ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருந்தா இது மறக்காது, சரிங்களா? அப்ப என்ன செய்ய முடியும்? கீழே உள்ள எண்ணுக்கு அடுத்த எண்ணுல இருந்து மேல என்ன இருக்கு? 5 இருக்கு. ஒன்றுகள்ல தான் பார்க்கணும், 10கள்ல இருக்கதான் பார்க்க கூடாது. 1க்கு அடுத்து என்னது 2, மேல உள்ள நம்பர் வரைக்கும் மேல என்ன எண் இருக்கு? 5 இருக்கு. 5 வர வரைக்கும் விரல் விட்டுட்டே வரணும். 1க்கு அடுத்து 2, கவனி, 1 இருக்கு, 1க்கு அடுத்து 2, 3, 4, 5, 5 வரைக்கும் விரல் விட்டாச்சா? இப்ப எத்தனை விரல் விட்டுருக்கோம்? 1, 2, 3, 4. அந்த 4 எண்ணி இங்க போட்டணும், சரிங்களா? அடுத்து இப்ப 10கள்ல கழிக்க போறோம். என்ன சொல்லியிருக்கேன்? கீழே உள்ள எண்ணுக்கு அடுத்த நம்பர்ல இருந்து மேல உள்ள எண் வரைக்கும் விரல் விடணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? கீழே என்ன நம்பர் இருக்கு? 3 இருக்கு. 3 இருந்தா 3க்கு அடுத்து என்ன எண்? 4. 4க்கு விட்ட விரல் விட்டாச்சா? எது வரைக்கும் விரல் விடணும்? 6 வரைக்கும். 4, 5, 6, 6 வரைக்கும் விரல் விட்டாச்சா? இப்ப எத்தனை விரல் விட்டுருக்கோம்? 3. அப்ப 3, அந்த 3 போட்டாச்சு. இதுதான் என்னது? இனமாற்றம் இன்றி கழித்தல், இனமாற்றம் இல்லாம. இப்ப நம்ம பார்க்க போறது இன மாற்றத்துடன் கழித்தல் எப்படி செய்கிறது பார்க்கலாமா? அறுபத்து 4 கழித்தல் 28. மேல ஒன்றுகள் பத்துகள் போடணும். போடலாமா? போட்டாச்சு. போட்ட பிறகு எப்பையும் கழித்தல்ல மேலே இருக்க எண் பெரிய எண்ணாதான் இருந்தாதான் கழிக்க முடியும். மேலே இருக்க எண் கழித்தல்ல மேலே இருக்க எண் பெரிய எண்ணா இருக்கணும். பெரிய எண்ணில இருந்து தான் சிறிய எண்ணை கழிக்க முடியும், சிறிய எண்ணில இருந்து பெரிய எண்ணை கழிக்க முடியாது. அப்படி கழிக்கணும்னா இனமாற்றம் செஞ்ச பிறகுதான் கழிக்கணும், சரியா? இப்ப பாருங்க, மேல பெரிய எண் இருக்கா சிறிய எண் இருக்கா, அதை நீ முதல்ல பார்க்கணும். இது எதுக்கு மட்டும் தான் பார்க்கணும்? கழித்தலுக்கு மட்டும் தான் பார்க்கணும், சரியா? மேல 4 இருக்கு, கீழே 8 இருக்கு. இதுல எது பெரிய எண்? 8. அப்ப என்கிட்ட 4 குச்சி இருக்கு, நான் 8 பேத்துக்கு குச்சி தர முடியுமா? தர முடியாது. என்கிட்ட 4 இருந்துச்சுன்னா 4 பேத்துக்கு தான் தர முடியும். 8 பேத்துக்கு என்னால எப்படி குச்சி தர முடியும்? தர முடியாது இல்லையா? அப்ப நான் என்ன செய்யணும்? வேற யார்கிட்டையாவது வாங்கி நான் என்ன செய்வேன்? இந்த உனக்கு குச்சி 8 பேத்துக்கு தரணும். அந்த இன்னொருத்தவங்கிட்ட வாங்குறோம் பாரு, அப்போ கடன் வாங்கின்னு சொல்லக்கூடாது, இனமாற்றம். எப்படின்னா 10கள்ல இருந்து, அதாவது ஒரு 10ன்னு எடுத்துட்டேன்னா, கவனிங்க, அப்ப இங்க 4 ஒன்றுகள் இருக்கு, கீழே 8 ஒன்றுகள். சிறிய எண்ல இருந்து பெரிய எண்ணை கழிக்க முடியாது. அப்ப இங்க என்ன செய்ய போறோம்? 10கள்ல இருந்து வாங்க போறோம், 10கள்ல இருந்து இனமாற்றம் செய்ய போறோம். இங்க மொத்தம் எத்தனை 10கள் இருக்கு? 6 10கள் இருக்கு. எத்தனை 10கள் இருக்கு? 6 10கள். இங்க எத்தனை 10கள் இருக்கு? 6 10கள் இருக்கு இல்லையா? 1 2 3 4 5 6. ஒவ்வொன்றுலயும் எத்தனை இருக்கு?
1 2 3 4 5 6 7 8 9 10 6 பத்துக்கள் இருக்கு. இப்ப இவங்ககிட்ட இருந்து இப்ப வந்து ஹோட்டல்ல அடுத்தவங்க ரப்பர் வாங்கி செய்யறோம் இல்லையா, அது மாதிரிதான். ஆனா என்ன செய்யறோம், இனத்தையே மாற்றோம். எப்படின்னா நீ 10கள்ல இருந்து 6 10ல இருந்து ஒரு 10 மட்டும் என்ன செஞ்சிடுற, இனமாற்றம் செய்ய போற. ஒரு 10 மட்டும் என்ன செய்ய போற, இந்த 6 10கள்ல ஒரு 10 மட்டும் எடுத்து இனமாற்றம் செய்ய போற. என்ன செய்ய போற, இங்க 6 இருந்துச்சு இல்லையா, 6 இங்க பாரு 6 இருந்துச்சுல, இதுல ஒரு 10 மட்டும் என்ன செய்ய போறேன், இனமாற்றம் செய்ய போறேன். மீதி எத்தனை 10கள் இருக்கு, 1 2 3 4 5 5 இருக்கு இல்லையா. அப்ப அங்க எத்தனை 6 10ல இருந்து எத்தனை 10 எடுத்தாச்சு, ஒரு 10 எடுத்தாச்சு. இப்ப நம்ம கிட்ட எத்தனை 10 இருக்கு, 5 10கள் இருக்கு. சரியா, சரி. இப்ப நம்ம என்ன செஞ்சிட்டோம், இங்க இங்க எத்தனை இருக்கு, 4 இருக்கு. அதோட இந்த ஒரு 10 வந்து நம்ம சேர்க்கிறப்ப என்ன செய்ய முடியாதுன்னா 10களா சேர்க்க முடியாது. 10கள் இருந்து இதுல எத்தனை ஒன்றுகள் இருக்கு, 1 2 3 4 5 6 7 8 9 10 10 மணிகள் இருக்கு. சரியா, அப்ப நம்ம எப்படி மாத்த முடியும்னா இத 10 மணி ஒன்றுகளா மாத்தின பிறகுதான் நம்ம இங்க கொண்டு வர முடியும். ஒன்று இங்க பாரு, 1 2 3 4 5 6 7 8 9 10. சரியா, இந்த 10 ஒரு 10 இருக்கு இல்லையா, இந்த ஒரு 10 எடுத்தோம்ல, இந்த ஒரு 10 நம்ம டைரக்டா இப்படியே கொண்டு வந்து சேர்க்க முடியாது. சரியா, சில்லறையா தான் சேர்க்கணும். அப்ப என்ன செஞ்சிடறோம், இங்க 10 ஒன்றுகள் வச்சிருக்கோம். எத்தனை ஒன்றுகள், 10 ஒன்றுகள். இங்க பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த 10 மணி இங்க சேர்த்திருந்தா ஒரு 10, தனித்தனியா இருந்தா 10 ஒன்றுகள். சரியா, இந்த 10 ஒன்றுகளோட இதை சேர்க்கிறோம். சேர்க்குமா, அப்ப 10ஓட 4 கூட்டினா என்னது, 14. ஒரு 10 4 ஒன்றுகள். இது ஒரு 10 இருக்கு இல்லையா, ஒரு 10 4 ஒன்றுகள். கவனி, அப்ப இங்க 4 இருக்காது, என்ன செஞ்சிருக்கு, 14 ஆயிடுது. இங்க 4 இருக்காது, ஏன்னா இங்க இருந்து ஒரு 10 இனமாற்றம் செஞ்சுட்டோம் இல்லையா. ஒரு 10 இனமாற்றம் செஞ்சதுனால இங்க 10 ஒன்றுகள் நம்ம ஒரு 10ல 10 ஒன்றுகள் கூட்டல் அந்த 4 ஒன்றுகள் 11 12 12 13 14 அந்த 4 ஒன்றுகள் சேர்த்தணும். இதை எப்படி கண்டுபிடிக்கணும், இங்க 4 இருந்துச்சுன்னா மேலே அடிச்சுட்டு என்ன போடணும், 14 போட்டணும். 5 இருந்ததுன்னா 15, 1 இருந்துச்சுன்னா 11, 0 இருந்துச்சுன்னு வச்சுக்க 10. வேற ஒண்ணும் இல்ல, அதுக்கு முன்னாடி 10கள்ல ஒரு 10 போட்டுறோம், அவ்வளவுதான். இந்த எண்ணோட முன்னுக்கு முன்னாடி ஒரு 10, ஏன்னா ஒரு 10 தானே நம்ம இனமாற்றம் செய்யறோம். ஒரு 10 தானே, இந்த 4 போட்டு அந்த ஒரு 10க்கு ஒரு 10 போட்டுறோம், அவ்வளவுதான், 14. இப்ப 2 இருந்ததுன்னு வைங்களேன், அப்ப என்ன செய்வீங்க, 12. 3 இருந்துச்சுன்னா 13, 6 இருந்ததுன்னா 16, 9 இருந்ததுன்னா 19, அந்த மாதிரி தான். சரிங்களா, அப்ப 4னா என்ன போட்டுருவோம், 14 போட்டுருவோம். போட்ட பிறகு இப்ப வழக்கமா நம்ம கழித்தல் செய்வோம் இல்லையா, அது மாதிரி செய்யலாமா. மேல என்ன இருக்கு, இங்க இப்ப 4 இல்ல, நம்ம இனமாற்றம் செஞ்சுட்டோம். என்ன செஞ்சுட்டோம், இனமாற்றம் செஞ்சுட்டோம். அதனால இப்ப ஒன்றுகள்ல எவ்வளவு இருக்கு, மேல 14 இருக்கு. ஏன் நம்ம 14 மாத்துறோம், சிறிய எண்ணில இருந்து பெரிய எண்ணை கழிக்க முடியாது. சரியா, அதனால நம்ம என்ன செய்யறோம்னா 10கள்ல இருந்து ஒரு 10 வந்து இனமாற்றம் செஞ்சு 10 ஒன்றுகள் ஆக்கிட்டோம். அதனால இங்க என்ன ஆச்சு, 14 ஆச்சு. இப்ப 14ல இருந்து 8 கழிக்கணும். அப்ப மேல என்ன இருக்கு, 14 இருக்கு, கீழே என்ன இருக்கு, 8 இருக்கு. சரியா, 8க்கு அடுத்து என்ன செய்யணும், 8க்கு அடுத்த நம்பர்ல இருந்து 14 வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், கழிக்கணும். செய்யலாமா, 8க்கு அடுத்து 9 10 11 12 13 14. எத்தனை விரல் நீட்டி இருக்கும்,
6 விரல் நீட்டிருக்கோம். அப்ப அந்த 6 விரல் 6 எடுத்து இங்க போட்டுறணும். புரிஞ்சுதுங்களா? இப்ப ஒன்றுகள் முடிச்சாச்சு. இப்ப 10கள் போறோம். இங்க 6ல இருந்து 2 கழிக்க முடியுமா? நம்ம ஏற்கனவே அடிச்சு இங்க போட்டாச்சு. இந்த 6 சேர்க்க கூடாது. நம்ம இங்க இருந்து தான் 6 10ல ஒரு 10 கொடுத்துட்டோம் இல்லையா? 6 10ல நம்ம என்ன செஞ்சிட்டோம்? ஒரு 10 கொடுத்தாச்சு. இப்ப எத்தனை 10 இருக்கு? 5 10 இருக்கு. அதனால இந்த 6 10 அடிச்சுட்டு மேல 5 போட்டாச்சு. 5 போட்டாச்சு இல்லையா? இப்ப 5ல இருந்து 5 10க்கள்ல இருந்து 2 10 கழிக்கணும். சரியா? இப்ப இங்க என்ன இருக்கு? 2 10கள் இருக்கு. 2 10கள்னா 2க்கு அடுத்து 3 4 5. எத்தனை விரல் விட்டுருக்கோம்? 3 விரல் விட்டுருக்கோம். அப்ப என்ன செய்யணும்? இந்த 3 தூக்கி இங்க போடணும். புரிஞ்சுதாமா? இது நீ திருப்பி 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 செஞ்சு பார்க்கதான் உனக்கு ஈஸியா இருக்கும். சரியா? இப்ப அதே மாதிரி வேற ஒரு கணக்கு செய்வோமா? 81 கழித்தல் 81 கழித்தல் 28. சரியா? 28 வேணாம், இங்க 8 போட்டோம்ல, அதனால 23. என்ன செய்ய போறோம்? ஒன்றுகள் 10கள் போட்டாச்சு இல்லையா? இப்ப பாரு, 1 இங்க 3 இருக்கு. சிறிய எண்ல இருந்து பெரிய எண்ணை கழிக்க முடியுமா? முடியாது. அப்ப என்ன செய்யணும்? 10கள்ல இருந்து ஒரு 10 மட்டும் வாங்கி இனமாற்றம் செய்யணும். 10கள்ல எத்தனை 10கள் இருக்கு? 8 10கள் இருக்கு. எத்தனை 10கள் இருக்கு? 8 10கள். 1 2 3 4 5 6 7 8 10கள் இருக்கு. 8 10கள் இருக்கு. 1ல இருந்து நம்ம என்ன பெரிய எண்ல இருந்து தான் சிறிய எண்ணை கழிக்க முடியும். மேல பெரிய எண்ணா இருக்கிறதுனால, மேல சிறிய எண்ணா இருக்கிறதுனால, கீழே பெரிய எண்ணா இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யறோம்? இனமாற்றம் செய்யறோம். 8 10கள்ல இருந்து நம்ம நிறைய 10கள்லாம் எடுக்க முடியாது. ஒரு 10 மட்டும்தான் இனமாற்றம் செய்ய முடியும். ஒரு 10 மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? இனமாற்றம் செய்ய முடியும். அப்ப இந்த 1 எடுத்து இனமாற்றம் செய்ய போறோம். மீதி எத்தனை இருக்குன்னு பாப்போமா? 1 2 3 4 5 6 7. அப்ப எத்தனை 10கள் இருக்கு? இப்ப 8 10கள் எத்தனை 10கள் ஆயிருச்சு? 7 10கள் ஆயிருச்சு. 7 10கள் ஆயிருச்சு இல்லையா? அப்ப இங்க என்ன வந்துரும்? 7. சரி, இந்த ஒரு 10 என்ன செஞ்சிட்டோம்? இந்த ஒரு 10 என்ன செஞ்சிட்டோம்? 10 ஒன்றுகள் ஆக்கிட்டோம் இல்லையா? 1 2 3 4 5 6 7 8 9 10. சரியா? இப்ப இந்த ஒரு 10 எப்படி ஆயிருச்சு? ஒன்றுகள்ன்றதுனால ஒன்றுகள் ஆயிருச்சு. புரிஞ்சுதுங்களா? இந்த 10 நம்ம அப்படியே இங்க பயன்படுத்த முடியாது. இனமாற்றம் செஞ்ச பிறகுதான் செய்ய முடியும். இந்த ஒரு 10ல எத்தனை ஒன்றுகள் இருக்கு? 10 ஒன்றுகள் இருக்கு. எத்தனை ஒன்றுகள் இருக்கு? நம்ம இந்த ஒரு 10 தானே எடுத்துட்டு இங்க சேர்க்கிறோம். இந்த ஒரு 10ல 10 ஒன்றுகள் இருக்கு. புரிஞ்சுதாமா? இப்ப இந்த 10 ஒன்றுகளோட இங்க 1 சேர்க்கிறோம். 1 செய்யறோம். ஒன்றுகள் இந்த ஒரு 10, இங்க 1 எத்தனை இருக்கு? 1 இருக்கு இல்லையா? அப்ப 11. அப்ப இதையும் அடிச்சிருவோம். ஒரு 1 இப்ப எத்தனை 1 ஆயிடுச்சு? 11 1 ஆயிடுச்சு. எத்தனை 1 ஆயிடுச்சு? 11 1 ஆயிடுச்சு. இது செஞ்ச பிறகுதான் நீ கழித்தலே செய்ய ஆரம்பிக்கணும். புரிஞ்சுதா? இப்ப செய்யலாமா? கழித்தல் எதுல இருந்து செய்யணும்? ஃபர்ஸ்ட் ஒன்றுகள்ல செய்யணும். ஒன்றுகள்ல மேல என்ன இருக்கு? 11 இருக்கு. 11 இருக்கு. ஏன்னா இங்க 1 இருக்கு, ஒரு 10 சேர்த்துட்டோம். சேர்த்த உடனே என்ன ஆயிடுச்சு? 11 ஆயிடுச்சு. புரிஞ்சுதுங்களா? அப்ப 11ல இருந்து 3 நீக்கணும். அதுக்கு கழித்தலுக்கு என்ன செய்வோம்? கீழே உள்ள எண்ணுக்கு அடுத்த எண்ணில இருந்து மேல உள்ள எண்ணுக்கு அடுத்த மேல உள்ள எண் வரைக்கும் விரல் விடுவோம் இல்லையா? கீழே என்ன எண் இருக்கு? 3 இருக்கு. மேல 11 இருக்கு. எது வரைக்கும் விரல் விடணும்? 11 வரைக்கும். எதுக்கு அடுத்த நம்பர்ல இருந்து? 3க்கு அடுத்து. 3க்கு அடுத்து என்ன நம்பர் வரும்? 4. 4 5 6 7 8 9 10 11. எத்தனை விரல்மா விட்டுருக்கோம்? 1 2 3 4 5 6 7 8. இப்ப எத்தனை விரல் விட்டுருக்கோம்? 8 விரல் விட்டுருக்கோம். அப்ப இங்க எப்படி எழுதணும்? 8.
அப்ப ஒன்றுகளை நம்ம கழிச்சிட்டோம். ஒன்றுகளை என்ன செஞ்சாச்சு, கழிச்சாச்சு. இப்ப என்ன செய்ய போறோம், பத்துகளை கழிச்சு போறோம். இப்ப மேல என்ன எண் இருக்கு சொல்லுங்க பாப்போம். 8 சொல்லலாமா, சொல்லக்கூடாது. ஏன், ஒரு 10 தான் நம்ம அங்க இனமாற்றம் செஞ்சிட்டோம்ல. அப்ப எத்தனை 10, 7 10கள். சரியா, இப்ப 7 10கள் இருக்கு. அதுல இருந்து 2 10களை நீக்கணும். கழித்தல் செய்வோமா, 2க்கு அடுத்து 3 4 5 6 7. எத்தனை விரல்கள் நீட்டி இருக்கேன், 5 விரல்கள் நீட்டி இருக்கேன். அப்ப எத்தனை தடவை எத்தனை போடணும், 5. அப்ப இங்க என்ன போடணும், 5. புரிஞ்சுதாமா? இதுதான் இனமாற்றத்துடன். முதல்ல எல்லாம் நம்ம என்ன செய்வோம், ஒன்றுகள்ல இருந்து 1 கழிச்சிருவோம், 10ல இருந்து 10 கழிச்சிருவோம். ஏன்னா மேல இருக்க எண் பெரிய எண்ணா இருக்கும். ஆனா இங்க மேல இருக்க எண் எப்படி இருக்கு, சிறிய எண்ணா இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யறோம், இனமாற்றம் செய்கிறோம். என்ன செய்யறோம், இனமாற்றம் செய்கிறோம். சரியா? இப்ப அடுத்து இன்னொரு கணக்கு பார்க்கலாமா, கவனிங்க. 60 கழித்தல் 25. உடனே என்ன போடணும், ஒன்றுகள் 10கள். இங்க என்ன இருக்கு, மேல என்ன இருக்கு, மேல இருக்க எண் தான் பெரிய எண்ணா இருக்கணும். கழித்தல்ல மேல இருக்க எண் பெரிய எண்ணா இருக்கணும், கீழே இருக்க எண் சிறிய எண்ணா இருக்கணும். கூட்டல்ல எப்படி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? இப்ப பாரு, மேல என்ன இருக்கு, 0 இருக்கு. என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. நான் எப்படி 5 பிள்ளைகளுக்கு நான் சாக்லேட் கொடுக்க முடியும், முடியாது இல்லையா? அப்ப என்ன செய்ய போறேன், 10ல எத்தனை 10கள் இருக்குன்னு பார்க்க போறேன். எத்தனை 10கள் இருக்கு, 6 10கள் இருக்கு. எத்தனை 10கள் இருக்கு, 6 10கள். 1 2 3 4 5 6. 6 10கள் இருக்காமா, 6 10கள் இருக்கு. இதுல இருந்து நான் என்ன செய்ய போறேன், ஒரு 10 மட்டும் இனமாற்றம் செஞ்சு இங்க ஒன்றுகள்ல சேர்த்துக்க போறேன். அப்பதான் நான் என்ன செய்ய முடியும், கழிக்க முடியும். என்ன செய்ய முடியும், கழிக்க முடியும். இப்ப நான் என்ன செஞ்சுட்டேன், 6 10கள் இருந்துச்சா, நான் என்ன செய்யறேன், ஒரு 10 மட்டும் என்ன செஞ்சுட்டேன், ஒன்றுகள் ஆக்குறதுக்காண்டி வச்சுட்டேன். இங்க எத்தனை 10 இருக்கு, 1 2 3 4 5. அப்ப கவனி, இது 6 10கள் எத்தனை 10கள் ஆயிருச்சு, 5 10கள் ஆயிருச்சு. எத்தனை 10கள் ஆயிருச்சு, 5 10கள் ஆயிருச்சு. இங்க என்ன செஞ்சிருச்சு, இந்த ஒரு 10 என்னவா மாறிடுச்சு, 10 ஒன்றுகளா மாறிடுச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஏன் நான் இப்படி இந்த 10ஐயே அப்படியே வச்சு செய்யலாமே, ஏன் நான் செய்யல, ஏன்னா இது ஒன்றுகள், இது 10கள். சரிதா? ஒன்றுகள்ல இருந்து மட்டும்தான் நம்ம ஒன்றுகளை கழிக்க முடியும். அதனால இந்த ஒரு 10 ஒன்றுகள் ஆக்கிட்டேன். ஏன் 10 மணி மட்டும் எடுக்கிறோம், ஏன்னா இங்க 10 மணி சேர்ந்ததுதான் ஒரு 10. இங்க பாரு, 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த 10 மணியை சேர்த்துதான் நம்ம ஒரு 10ன்னு சொல்றோம். அதனால இந்த ஒன்றுகள் ஆக்குறோம் இல்லையா, அதுக்காண்டி இந்த தனித்தனி மணியா 10 மணியை வச்சிருக்கோம். புரிஞ்சுதா? அப்ப இங்க எத்தனை இருக்கு, 0 ஒன்றுகள் இருக்கு. அப்ப 0 ஒன்றுகள் போட்டுடலாமா, 0 ஒன்றுகள். எத்தனை 10 வந்துச்சு, ஒரு 10. அப்ப இங்க எதை அடிச்சிடணும், 0த்தை அடிச்சிடணும். என்ன செஞ்சிடணும், 0த்தை அடிச்சிடணும். சரியா? இப்போ சாதாரண கழித்தல் செய்யலாம். மேல என்ன இருக்கு, 10 இருக்கு, கீழே 5 இருக்கு. 10ல இருந்து 5 நீக்க போறோம். அதுக்கு என்ன செய்யணும், கழித்தலுக்கு என்ன செய்யணும், கீழே உள்ள நம்பர் அடுத்த நம்பர்ல இருந்து மேல இருக்க நம்பர் வரைக்கும். கீழே என்ன எண் இருக்கு, 5 இருக்கு இல்லையா? இப்ப 5னா 5க்கு அடுத்து 6 7 8 9 10. எத்தனை விரல்களை விட்டுருக்கேன், 5 விரல்கள் விட்டுருக்கேன். அப்ப அங்க என்ன எடுத்து எழுதணும், 5. சரியா? அடுத்து கவனி, இங்க என்ன இருக்கு, 5 10கள் இருக்கு. அதுல இருந்து எத்தனை 10களை நீக்கணும், 2 10களை நீக்கணும். கழித்தல் செய்வோமா, 2க்கு அடுத்து 3 4 5. இத பார்க்க கூடாது, ஏன்னா அதுல இருந்து 1